நடிகர் அருண் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள இரட்டை தலை திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாக உள்ள நிலையில், திரைப்படம் வெற்றி பெற வேண்டி நடிகர் அருண் விஜய் மற்றும் நடிகை சித்தி இதானி சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வெண்ணங்கொடி முனியப்பன் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அருண் விஜய், நல்ல திரைப்படங்களை திரையரங்கில் நேரில் சென்று பார்க்கும் பழக்கம் மக்கள் மத்தியில் இன்னமும் அதிக அளவில் உள்ளதால், திரையரங்கிற்கு கொண்டுவரக்கூடிய அளவிற்கு நல்ல படங்களை எடுக்கும் கடமை தங்களுக்கும் உள்ளது என்றார். புதிய திரைப்படங்களை OTTயில் எவ்வளவு நாட்களுக்கு பிறகு வெளியாக வேண்டும் என்கிற முடிவை தயாரிப்பாளர்கள் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர்களும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்றார். மேலும் விஜயின் அரசியல் பயணத்திற்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்கள். அவருக்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அருண் விஜய். அரசியல் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் புதியதாக வருபவர்களுக்கு அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் என்றும் கூறியுள்ளார். ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா அது ப்ரொடியூசர் கவுன்சிலும் திரையரங்கு உரிமையாளர்களும் பேசி அது முடிவு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நாள் திரையரங்குல படம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் தான் கேப் வருது. ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல படங்களுக்கு தகுந்தாப்புல ஐ திங்க் அது ஒரு ரூலா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரசிகர் மத்தியிலேயே பொதுமக்கள் தரப்புலேயே திரையரங்கு போறதை விட முன்னாடியே வந்தா பாத்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லையே, நல்ல திரைப்படங்கள் அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கணும், உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அவங்களே டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகனாகவும் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு திரையரங்குல பார்க்கக்கூடிய படமா அது ஒரு பிரம்மாண்டமா நம்ம எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு. ஸோ எல்லா கிராஃப்ட்ஸும் அதுக்கான உழைப்பை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தியேட்டர் ஆடியன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நல்ல படங்களுக்கு அவங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பல மொழிகள் நடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த மொழிகள்ல நடிக்கிறது? தமிழ் தான் நம்மளோட பிரதான மொழி. ஸோ இங்கதான் நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். தவிர வெளிமொழியில பண்றேன். விஜயின் அரசியல் பயணத்திற்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்கின்றனர். அரசியல் மட்டுமல்லாமல் எல்லா துறைகளிலும் புதியதாக யாராவது வந்தால் அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் என திரைப்பட நடிகர் அருண் விஜய் கூறியுள்ளார். அரசியல் பயணத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு தரப்புல ஆதரவு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஏன்னா அவரு ஒரு முடிவெடுத்து இந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப மீண்டும் மக்களை சந்திச்சு இப்ப 2 தடவை பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு எலெக்ஷன்ல எதிர்கொண்டாரு? இல்ல, மக்கள் அதுக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஐ திங்க் எனக்கும் அது ஸ்ட்ராங்கா தான் பட்டுச்சு. ஸோ ஐ திங்க் அவரோட பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான். ஆளுங்கட்சியில இருந்து அவருக்கு அழுத்தம் அதிகமா இருக்கு. வந்தது ரெட்டத்தலை படத்தோட ப்ரமோஷனு. நான் இங்க சாமி கும்பிட வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரைத்துறைக்கான வர்றவங்களுக்கு அந்த அழுத்தம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, எல்லா துறையிலும் எங்க இருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த அழுத்தம் இருக்கதானே செய்யும். தேங்க்யூ. கொஞ்சம்